நம்ம இலக்கியாவை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக நம்ம கௌதம் சார் எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி தான் வரப்போகிற எபிசோடில் நம்ம கௌதம் சார் ஒவ்வொரு விஷயத்தையும் நோண்டி எல்லா விஷயத்துக்கும் ஆதாரத்தை கண்டுபிடிச்சி நம்ம இலக்கியாவை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக ரொம்ப போராட போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம கௌதம் சாருக்கு வெற்றி கிடைக்கணும், நம்ம இலக்கியா ஜெயிலேருந்து கூடிய சீக்கிரம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போகிற எபிசோடில் பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நான் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வரப்போகிற எபிசோடு எப்படி தொடர போகுதா அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் பயங்கரமாக குழம்பி போயிருந்தோம். எப்படி இந்த அஞ்சலி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே குழப்பம். நம்மளுக்கு மட்டும் இல்லை, இந்த அஞ்சலிக்குமே அந்த குழப்பம் இருந்துச்சு. அதனால் இந்த அஞ்சலி அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு என்னென்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி போய் அந்த டாக்டர்கிட்ட, டாக்டரை நீங்கள் செக் பண்ணும்போது உண்மையிலேயே நான் கர்ப்பமாவா இருந்தேன் அப்படின்னு அந்த அஞ்சலி வந்து கேட்கும்போது அந்த டாக்டர் பையனுக்கு என்னம்மா சந்தேகமாக இருக்கா அப்படின்னா நீ கர்ப்பமாக கிடையாதா அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த டாக்டர் பையனுக்கு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம எஸ்எஸ்கே என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி பையனுக்கு எஸ்எஸ்கேவை பார்த்தோன்னே பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. அந்த எஸ்எஸ்கே பையனுக்கு உள்ளே வர்றது மட்டும் இல்லாமல் நீ கர்ப்பமாகவும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது, என்கிட்டயே நீ வந்து பொய் சொல்லியிருக்கே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா ஒரு பொம்பளையா கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி இவ்வளோ பெரிய நாடகத்தை நடத்திட்டு இருக்கிய அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கே பையனுக்கு இந்த அஞ்சலி கிட்ட பயங்கரமாக வந்து சண்டை போடுறாங்க. அப்போ தான் இந்த அஞ்சலி பையனுக்கு உடனே அப்பா என்னை வந்து மன்னிச்சிடுங்க, நான் எதுக்காக இந்த பொய் சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், அந்த இலக்கிய எங்கே எனக்கு முன்னாடி கர்ப்பமாயிடுவாளோ அந்த வீட்டில் நல்ல பேர் வாங்கிடுவாளோ அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொய்யை சொன்னேன். ஆனால் கடைசியில் அது இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கணும் எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி பையனுக்கு எப்படியும் இந்த எஸ்எஸ்கே கிட்ட வந்து சமாளிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த அஞ்சலி இந்த எஸ்எஸ்கே கிட்ட கேட்குறாங்க, அப்பா உங்களுக்கு நான் கர்ப்பமாக இல்லை அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் முன்கூட்டியே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எப்படி வந்து சமாளிச்சிங்க அப்படின்னு இந்த அஞ்சலி வந்து கேட்கும்போது இந்த எஸ்எஸ்கே வந்து பயங்கரமான கோபத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த இலக்கியாவையும் கௌதமியும் நிம்மதியாக இருக்கக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும், இந்த இலக்கியாவை ஜெயிலில் தள்ளணும் அப்படின்றதுக்காக நான் என்னவெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா, இந்த இலக்கியாவுக்காக கௌதம் பையனுக்கு எல்லா லாயர்கிட்டையும் போயிட்டு பேசுகிறான், ஆனால் நான் போயிட்டு அந்த லாயர்கிட்டெல்லாம் பணத்தை கொடுத்து இந்த கோர்ட்டு இந்த கேஸ் எடுத்து நீங்கள் நடத்தாதீங்க அப்படின்னு நிறைய பணத்தை கொடுத்து அவங்க எல்லாரையுமே எனக்கு நான் மடக்கிட்டுருக்கேன், எப்படியாச்சும் இந்த இலக்கியாவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் போராடிட்டுருக்கேன். ஆனால் அப்படி இருக்கும்போது நீ ரொம்ப ஈஸியாக வந்து சிக்கியிருப்ப, உன் மேலே கேஸ் கொடுத்தும் போதே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதே சமயத்தில் எப்படி நீ வந்து எங்கே மாட்டிக்க போறியோ அப்படின்னு நான் முன்கூட்டியே எனக்கு இப்படி வந்து பண்ணேன். அதாவது எனக்கு கௌதமும் இலக்கியாவும் கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து சொன்னேன். அதே மாதிரி தான் உன்னை செக் பண்ணி பார்க்கும்போது நீ கர்ப்பமாகவே இல்லை அப்படின்னு இந்த டாக்டர் வந்து என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த எஸ்எஸ்கே பையனுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையை வந்து தெரிய வருது. உடனே பையனுக்கு இந்த அஞ்சலியும் அந்த எஸ்எஸ்கேவும் பையனுக்கு எப்படியோ ஒரு வழியாக இதுலேருந்து நம்ம தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி பெருமூச்சு விடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சார் பையனுக்கு எப்படியாச்சும் நம்ம இலக்கியாவை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு தேடி போராடிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம கௌதம் சார் பையனுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நம்ம அஞ்சலியை பையனுக்கு செக் பண்ணாங்க இல்லையா அந்த டாக்டர் போயிட்டு ஏதாச்சும் உண்மை சொல்லுவாங்களா அப்படின்னு மாதிரி போய் கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த டாக்டர் எந்த ஒரு உண்மையை சொல்லலை. ஆனாலும் பையனுக்கு அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்த்து நம்ம கௌதம் சார் பையனுக்கு ஆதாரத்தை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு.